நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது நான் ஸ்டார்டிங் காமிச்ச கிளிப்பை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. எங்க பிக் பாஸ் வீடுன்னு நினச்சாங்களா இல்லை வேறு எதுவும் நினச்சாங்களான்னு தெரியலங்க. பசங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, பசங்க கிட்ட கூட காஜு பிடிச்சி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கங்க. நீங்கள் ஸ்டார்டிங் அந்த கிளிப்பிங்கை பார்க்கலன்னா இன்னொன்று வாட்டி பார்த்துருங்களேன். உதட்டு மொத்தம் 2 பசங்க கொடுத்துக்கிறாங்க. சரி ஃபன்னுக்காக பண்ணுறாங்கப்பா, இதை போய் நீ பெருசாக எடுத்துகிட்டு இருக்கியேன்னு நீங்கள் கேட்கலாம். ஃபன்னுக்காக பண்ணுவாங்கங்க, ஜாலியாக ஃபன்னுக்காக விளையாடுறதுலாம் வழக்கம்தான். அது கன்னத்தில் முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. கன்னத்தில் முத்தம் கொடுக்குறதே ரொம்ப பண்ண மாட்டாங்க, சும்மா ஃபன்னுக்காக அப்படி பண்ணுவாங்க. அப்படி உதட்டில் முத்தம் கொடுக்குறதுலாம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு சும்மா கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இவனுங்க நிஜமாலே முத்தம் கொடுத்துக்குறாங்க. அது எப்படிங்க ஃபன்னாக இருக்கும்? நீங்கள் அந்த ஸ்டார்டிங் கிளிப்பிங்கை பார்க்கலன்னா இன்னொன்று வாட்டி கூட போய் பாருங்கள். கமருதீன் சபரிக்கு கமருதீன் வந்து முத்தம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்கணுன்றதை அந்த துஷாருக்கு சொல்லி கொடுக்குறாரு. துஷார் வந்து முத்தம் கொடுக்குறான். சரி இவங்க 3 பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒன்று நடந்திருக்குங்க. அந்த இடத்துல எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. யாரு? நம்ம கனி அக்கா உட்காந்துட்டு இருக்காங்க, அப்சரா இருக்காங்க, அதுக்கப்புறம் எஃப்ஜே இருக்கான், ஆதிரயி, அரோரா, பார்வதி, ஏறக்குறைய எல்லாருமே எங்கள் வீட்டை சேர்ந்த எல்லாருமேங்க. இப்போ எல்லாருமே ஒரே குரூப்பாக மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல, எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ எஃப்ஜே என்ன பண்ணுறான்னா துஷாரை பிடிச்சி உதட்டில் முத்தம் கொடுக்குற மாதிரி போகிறாங்க. அதாவது வந்து அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏறக்குறைய முத்தம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்துட்டேன், நீங்களுமே பார்க்கணுன்னா பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து லைவில் போயிட்டுருக்கு, லைவில் போனது. சரி இப்போ வந்து அவன் அப்படி முத்தம் கொடுக்குறானா, சரி சபரி வந்து டே என்னடா இப்படிலாம் விளையாடிட்டு இருக்கீங்க நிறுத்துங்கன்னு சொல்லுவார்னு பார்த்தா சபரி அதுக்கு மேலேங்க. அதாவது அவனாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு கொடுக்குறான்ல, சபரி டிஸ்டன்ஸே கொடுக்காம முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. திவாகர் தான் உள்ள போந்து டே விடுங்கடா, அவருமே விளையாட்டுக்கு தான் பண்றாரு. சரி வேணாம், அதாவது இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல, விளையாட்டுக்காக விடுங்கன்னு அவரோட இதோட நெஞ்சோட மறைச்சு வச்சுக்கிறாரு. அதாவது இவங்க முத்தம் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்களே, இவர் நெஞ்சோட மறைச்சு வச்சுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஆதிரை அக்கா இருக்காங்கல்ல, நானும் கொடுக்க போறேன்னு விளையாட்டா பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு காமெடியா தெரியுதுங்க. இது சீரியஸான விஷயம் அதெல்லாம் கூட தெரிய மாட்டேங்குதுங்க. காமெடியா பண்றாங்க எல்லாத்தையும். அதை பாருங்க எப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல வந்திருக்கான் பாருங்க கமருதீன். பார்த்தீங்களா? சபரி அது கொடுக்கவே செஞ்சுட்டாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் கிளிப்பிங்ஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். விக்ரம் இருக்கார்ல, இவனுங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தப்பாக போயிட்டு இருக்குன்றது அவருக்கு தெளிவாக புரியுது. விலகி போயிடுறாரு. பிரவீன்ராஜ் கூட பாருங்க தள்ளி தான் நின்று கவனிக்கிறாரு. இவனுங்க என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த கமருதீன் ஆகட்டும், சபரி என்னன்னு தெரிலங்க. சபரி மேலே எல்லாருமே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. ஆனால் சபரியாக அதை கெடுத்துப்பார் போல. ஏன்னா சபரி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணவே கூடாதுங்க. எதுக்கு அப்படி பண்ணணும்? ஃபன்னுக்காக பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குங்க. ஃபன்னுக்காக இந்த விஷயத்தையா பண்ணுவாங்க? ஐயோ எந்த அளவுக்கு போகிறாங்க பாருங்களேன். கண்டென்ட் பைத்தியமாக இருப்பாங்க போலங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கிலுகிலுப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இது பாருங்க, அது அரோரா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க இவங்க பண்ணுறதெல்லாம்.